பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, ஆமாம் சரவணா, மயிலோட அப்பா வந்து வீட்டில் நீ யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறதா ஒன்று சொன்னாங்கல்ல, அது உண்மை போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சரவணன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இல்லைப்பா, அது வந்து உளறிட்டு போகிறாரு. இல்லை, வீட்டில் கூட சில நேரத்தில் தங்கமயில் இருந்துட்டு அவர் வேற ஒரு பொண்ணு கூட பேசுகிறேன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? இல்லைப்பா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இல்லை சரவணா, நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கோயிலுக்கு டெலிவரி எடுத்துகிட்டு போனல்ல, அப்போ நான் உன் பின்னாடி தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரவணன் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறேங்க. என்னப்பா சொல்கிறீங்க? அதுக்காக உன் மேலே நான் சந்தேகப்பட்டெல்லாம் வரல. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தானே நீ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சரவணன் இருந்துட்டு, அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கோயிலில் பார்த்தது என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்க ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் அவங்க மன கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுவாங்க. என்னோட மன கஷ்டத்தை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். என்னோட கஷ்டத்தை நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் சொல்ல முடியாதுப்பா. ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் என்னை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்கீங்க. மேலும் மேலும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்கள் மறுபடியும் தான் கஷ்டப்படுவீங்க. அதனால தான்ப்பா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலேஜில் ஒரு பொண்ணை விரும்புகிறதா சொன்னல, நான் கூட சொந்த பதம் எதுவும் இல்லை, வேண்டாம் விடுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா அது வந்து ஆமாப்பா அந்த பொண்ணு தான். ஆனால் அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எந்த நோக்கத்தோடவும் அவகிட்ட நான் பேசலப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீங்கள் வேண்டான்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பேசுகிறத நிறுத்திடுறேன். அது மட்டும் கிடையாது, மயிலை நான் இன்னும் மறக்கலைப்பா. அதுக்காக மறந்துட்டியான்னு கேட்டால், ஏன் மறக்கலைனாலாம் கேட்காதீங்க. ரூம்குள்ளே போனால் அவள் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை இது எல்லாத்தையுமா தான்ப்பா ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ரொம்பவே வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் சொல்லி இவங்க யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மன கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம செந்தில் இருந்துட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. மீனா இருந்துட்டு, இவ்வளோ நேரமா வேலை கொஞ்சம் அதிகமாக போச்சு, அதனால தான் லேட் ஆகிடுச்சு, சரி வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரி உங்களுக்காக முதல்ல காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடலான்னு போகிறாங்க. மீனா தான் காஃபி போட போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் கபட்குள்ளே வைக்கலான்னு போகிறாங்க. பணத்தை எண்ணிட்டுருக்கிற நேரம் நம்ம மீனா வந்து நிற்கிறாங்க. பயத்தில் பணத்தை கீழே போட்டுடுறாங்க. ஏதுங்க இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பாவுக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சுல, நான் ஆர்டிக் ஒன்று போட்டேன், அதனால் பணம் கொஞ்சம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆர்டிக் போட்டிங்களா? எப்போ போட்டீங்க? ஏது போட்டீங்க? என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ஏதோ பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வந்த மாதிரி இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கும் யூஸ் ஆகட்டுமேனு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து போட ஆரம்பித்தேன். சரி இப்போ வேலை கிடச்சிருச்சுல்ல, அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா வேறு வீடு வாங்கணும்னு சொன்னார். நடுவில் எங்கள் அப்பா வேறு பணம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த மொத்த பணத்தையும் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இப்போ இருக்கிற பணம், பேங்க்கில் மிச்சம் இருக்கிற பணம், இது எல்லாம் சேர்த்துனா ஒரு 10 லட்ச ரூபா தேரும்ல, தேருமேனா? ஏன் என்னாச்சு? இல்லை உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இப்போவே கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் அவர் கொஞ்ச நாள் போனால் மறந்துடுவார், நம்ம கொடுக்காம விட்டுடலாம் நீ நினச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளைக்கு போகிறோம் கொடுக்குறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு போயிடுறாரு. செந்தில் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம கோமதி இருந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் இருந்துட்டு ராஜி எங்கம்மா அவள் தாண்டா கிச்சனில் போட்டு உருட்டிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளே வருவா நீயே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டயட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சில பேர் குண்டா இருக்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு துணியெல்லாம் டைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் சாப்பிட்டோம், அதனால தான் இப்போ கல் மாதிரி இருக்கோம். அதே மாதிரி சாப்பிடுங்கன்னாக்க நீங்கள் என்னென்னா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்க, இதெல்லாம் சாப்பிட்டா பசி எடுக்காதா, எடுக்கும், கொஞ்ச நாள் எடுக்கும், அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிடும் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யார் சொன்னாங்கன்னு சொல்லி போயிட்டு மூச்சு வாயெல்லாம் உடச்சி பல்லெல்லாம் பிடுங்கி விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாச்சு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கதிரும் கொஞ்சம் பதிலெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஒரே ஒரு தோசை சாப்பிட்லாம்ல, வேண்டவே வேண்டாம், நான் இதுவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்ருக்காங்க. துவைக்கிற போது சோப்பு வேற காலிடுது. எவ்வளோதான் துவைச்சாலையும் அந்த வெள்ளை சட்டில் இருக்கிற ஆளுக்கு போகவே இல்லை. பாண்டியன் அந்த பரவாயில்ல போலனாலையும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு துணியவே காய வச்சுட்டு போயிடுறாங்க. கோமதி இருந்துட்டு ஏன் இப்படி போட்டு வச்சுட்டு போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து ஊற வைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.